போச்சு போச்சு போ. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்களே. பாவம் கடைக்காரன் வந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. எல்லாம் போச்சு. நான் அழிஞ்சு போயிட்டேனே. ஆமாண்ணே, இந்த கொள்ளை எப்படி நடந்துச்சு? ஒண்ணு விடாம வலிச்சு எடுத்துட்டு போயிருக்கானுங்க. போச்சு, எல்லாமே போச்சு. என் கடையில எதுவுமே இல்ல. நான் ஜன்னலு கதவை சாத்தி வச்சுட்டு போயிருந்தேன். அப்படி இருந்து எப்படி கொல்ல போச்சுன்னு தெரியல. சரிண்ணே, இப்படி ஊழையிடாம யாரு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு. நான் ஏழை ஆயிட்டேன். இப்ப நான் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியாது. நான் உதவி கேட்டா கூட யாருமே பண்ண மாட்டாங்க. என்ன பார்த்தா கஷ்டப்படுற மாதிரியா தெரியுது. நம்ப மாட்டாங்க. நான் அழிஞ்சு போயிட்டேன். இந்த பட்டு இருக்கேன், அந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன், போதுமா? நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க எப்ப ரோட்ல வந்து நின்னாலும் சரி, இந்த பட்டு இருக்கா உங்களுக்கு பணம் தரதுக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. கோச்சிக்காம வாங்கிக்கங்க. இதையா? ரெண்டு பேரும் கூடி கும்மி அடிக்கிறத நிறுத்துறீங்களா? இது இந்த வாரத்துல மட்டும் நடக்கிற 3வது திருட்டு. அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்துக்கே வந்து நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. பாத்தியா? என்ன பண்ற நீ? கண்டிப்பா ஒரு க்ளூ கிடைக்கும். தேடு தேடு. நினைச்சேன், ஒருவேளை கடையை கொள்ளையடிச்ச அந்த திருடன் இந்த டிரைனேஜ் வழியா உள்ள பூந்து தங்கத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பானா? எல சம்மர் சிங், டீ சொல்லல. சரிங்கய்யா, உங்களுக்கு தெரியாத ஆளு யாராவது நேத்து இங்க வந்துட்டு போனாங்களா? யாருமே வரலப்பா, யாருமே வரல. ஒரே ஒரு கொரியர்கார மட்டும் வந்தான்பா. சார், நான் எஸ்எஸ் கொரியர்ல இருந்து வரேன். இது உங்க பக்கத்து கடை மார்பிள்ஸ் அண்ட் டைல்ஸோட பார்சல் சார். இதுல சாம்பிள்ஸ் பார்சல் அனுப்பியிருக்காங்க. அவரோட ஷாப்பை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இந்நேரத்துக்கு எங்க ஆபீஸையும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இதை எங்க வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அதனால ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நைட் மட்டும் இது இங்க இருக்கட்டும். நாளைக்கு காலையில வந்து இதை எடுத்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார். அந்த பாக்ஸ் ராத்திரி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்பா. அப்புறம் காலையில கடை திறக்கும் போது அந்த கொரியர்கார இங்க தான் நின்னுகிட்டு இருந்தான். அப்புறம் பாக்ஸ வாங்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இறைவா, உனக்கு இரக்கமே இல்லையா? எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? நான் சுத்தமா அழிஞ்சு போயிட்டேன். சரி சரி, அழுவாதீங்க அழுவாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஓய் கட்டோ! அம்மா! ஏய், சீக்கிரம் வா! நிறுத்துங்க! 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 பாவம், என் ஃப்ரெண்ட் இந்த பொந்துக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டான். ரொம்ப நன்றிப்பா. நீ கையை கொடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா. என்ன காப்பாத்திட்ட கட்டு, காப்பாத்திட்ட. இந்த பொந்துக்குள்ள போந்து என்ன பண்ணிட்டு இருக்க பட்டு? நான் தடையும் கிடைக்கு தான் தேடிட்டே உள்ள போயிட்டேன்பா. ஊரு ஒண்ணு கூட்டிட்டாங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். இவங்க கிட்ட மாட்டணும், பஞ்சர் ஆகிடுவாங்க. என்ன எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என் கண்ணு பூரா சேரு கட்டு. இது தொடக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு அப்படியே வா. ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். சீக்கிரம் வா. நான் சொல்றத மட்டும் கேளு, சரியா? மாத்தி ஏதாவது பண்ண அப்புறம் மட்டை ஆக்கிடுவாங்க. ஓகே. தாவுடா தாவு.
கயிறு பிடிச்சு தாவு. இப்ப நான் கயிறுக்கு எங்கடா போவேன்? ச்சே. சீக்கிரம். ஏய் கட்டு, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஸ்கிப்பிங் ஆடுறேன். நல்லா இருக்குப்பா. சூப்பர் சூப்பர். உனக்கு தெரியுமா இது உடம்புக்கு எவ்வளவு நல்ல விஷயம் என்ன? அடங்கப்பா பட்டு, கயிறு பிடிச்சு குதினா இது கிடையாது பட்டு. யாரு குத்துறாங்க? அவனுங்களே மாத்தி மாத்தி குதிக்கிறானுங்க. என்னுடைய நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய கூட்டாளியை நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். கொஞ்ச நாளாவே இவன் என்கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்காக இவன் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உங்க யாருக்கும் இவனை அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்ல. ஏன்னா அவன் தனியா வேலை செய்ய தான் விருப்பப்படுறான். ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரையும் இவன் பார்க்க விருப்பப்பட்டான். அதனாலதான் இந்த பாக்ஸ் இங்க கொண்டு வர சொன்னேன். கமான் கமான் மை நண்பா கொக்கரக்கோ, சீக்கிரமா வெளியில வந்து எல்லாரையும் பாரு. நாங்க எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு சின்ன பாக்ஸ்ல மனுஷன் யாராவது இருப்பானா என்ன? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அம்மா பயமா இருக்கு. ஏதோ இருக்கு, கொள்ளையடிச்ச மத்த பொருட்கள். கொக்கரக்கோ. பிரமாதம் என் நண்பா, பிரமாதம். இவதான் என்னுடைய நண்பன் கொக்கரக்கோ. இவனோட உடம்ப பாத்தீங்களா நீங்க? இது ரப்பர் மாதிரி வளையும். அது நீங்களே பாத்தீங்க. அதுதான் இவனுடைய பலமும். இதுக்கப்புறம் இவன் திருட போற இடம் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டு எங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்களோ அங்கதான். கட்டுப்பட்டு பாதுகாப்பு கொடுத்து அவங்களே திருடுறாங்கன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க நினைக்க ஆரம்பிச்சா என்ன நடக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யோசிக்க சொல்லி சொன்னீங்க பாஸ், அதான் நாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத்தியா என் நண்பா கொக்கரக்கோ, எப்படிப்பட்ட முட்டாள்களின் அடியாட்களா இருக்காங்கன்னு. டேய் முட்டாள்களா, மூளைக்கு கொஞ்சமாச்சு வேலை கொடுக்கடா. டேய் நான் சொன்ன மாதிரி கட்டுப்பட்டு பாதுகாப்புல இருந்து பணம் நகலை திருட்டு போச்சுன்னா மக்கள் அவங்களை என்ன பண்ணுவாங்க? ஜெயில போட்டுருவாங்க. சீக்கிரமா என் நண்பனுக்கு விருந்த நீங்க ரெடி பண்ணுங்கடா. என் நண்பனை சந்தோஷப்படுத்தணும். சரியா? உங்களுக்கு நிறைய வேர்வை வருது. ஏய் போய் அந்த ஃபேன் ஆன் பண்ணு. ஆன் பண்றேன். போடாதடா, போட்டுட்டா காப்பாத்துங்க. நண்பா கொக்கரக்கோ, பாத்தியா என்னுடைய நிலைமையா? எப்படிப்பட்ட முட்டாள்கள் என்னோட அடியாட்களா இருக்காங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. பாருங்கடா பாருங்கடா, ஒரு பெரிய சிலந்தி வந்துகிட்டு இருக்கு. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்ன அப்படி வேடிக்கை பாக்குறீங்க? பாஸ் நம்ம அந்த சிலந்தி கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். பாஸ் நாங்க வரோம். கீழே இறங்கி வாங்க பாஸ். என்ன பண்றீங்க? காப்பாத்துங்க. என்ன பண்றீங்க? யாரா உனக்கு இந்த ஐடியா கொடுக்குது? காப்பாத்துங்கடா காப்பாத்துங்க. கொடுமை பண்ணாதீங்கடா. பைத்தியக்கார பசங்களா, வேலை திருப்பறதை விட்டு அதை ஆஃப் பண்றதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தாயே தந்தையே, என்னை படைத்த இறைவா, இவனுக்கு இருந்து எனக்கு ஒரு விமோசனை கிடைக்காதா? டேய் என்னை இறக்கி விடுங்கடா, கீழே இறக்கி விடுங்கடா. டேய் பாஸ் நீங்க தானே சொன்னீங்க ஃபேன் ஆஃப் பண்றத பத்தி யோசிங்கன்னு. அதான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் பாஸ். எங்க மேல கோபப்படலனா உங்களுக்கு தூக்கமே வராது பாஸ். ஆமா போங்க, உங்க மேல நான் கோச்சிக்க போறேன். இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். கா டேய் இப்படி வீணா வாய் பேசுறதுக்கு பதிலா போய் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணி தொலைடா. போடா, எதுக்குடா ஏன் வாயை பாத்துக்கிட்டு இருக்க? நீங்க போய் ஆஃப் பண்றேன். சீக்கிரம் அம்மா அப்பா,
பாத்தியா நண்பா, இந்த முட்டா பசங்க எனக்கு எப்படி எல்லாம் சாவடிக்கிறானுங்கன்னு அதுக்காக தான் உன் உதவியை கேட்டேன். கட்டுப்பட்டுக்கு நான் ஒருத்தனை போதுதான், இருந்தாலும் உன் உதவி எனக்கு தேவைப்படுது நண்பா. அந்த கட்டுப்பட்டுக்கு நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அழிவோட இன்னொரு பெயர் தான் இந்த ஷேர் சிங். அப்போ மொத பேரு என்ன பாஸ்? பேசாம வாய முடியா இல்லையா? இந்த ஷேர் சிங் பேசும்போது நடுவுல நீ எல்லாம் பேசவே கூடாதுடா. அருமையான என் நண்பனே, அடுத்த கொள்ளைக்கான பிளான நீ உடனே போட ஆரம்பி. இலே இப்ப பாரு, கடை க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் சிசிடிவி மானிட்டரும் புஷ்னு போச்சு. இதுக்கு மேல ஃபுட்டேஜ் இல்ல, யாரோ பக்காவா பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்கப்பா. அதாகப்பட்டது பட்டு இந்த குரியர் பாய்க்கும் கொள்ளைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆமா கட்டு, நம்ம கண்ட்ரோல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு. நம்ம செக்யூரிட்டிஸ் அங்க வேலை பாக்குறாங்க. கடை பேரு ஷிப் ஜுவல்லர்ஸ். அப்படின்னா உடனே அந்த ஷிப் ஜுவல்லர்ஸ்க்கு போறோம், அதுவும் பாக்ஸோட போறோம். சட்டத்தோட காது ரொம்ப கூர்மையானதுல நான் எல்லாத்தையும் இங்க இருந்தே கேட்டுட்டேன். கட்டுவும் பட்டுவும் இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுல. அந்த பயலுவ திருட போகும்போது அவனுல அந்த இடத்துல பிடிச்சிருவல. சார், அந்த கட்டுவும் பட்டுவும் நல்லவங்க, எப்பவும் திருடன்களை தான் போய் பிடிப்பாங்க சார். அட என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கங்க. என்கிட்ட காசை கொடுத்துட்டு பலூனை வாங்கிக்கங்க. இல்ல பாத்தியா, அவன வீடு பூமிக்குள்ள போய்கிட்டு இருக்குல. கொஞ்சம் கொஞ்சமா என் கிட்டக்க வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வீடு இறங்கல பாஸ், நீங்க தான் இப்ப பறந்துட்டு இருக்கீங்க. எப்படியாவது என்ன காப்பாத்து. எப்படி சார் காப்பாத்துறது? சார் சார் வாழ சீக்கிரம் வந்து சார், ஒரு டீ சாப்பிடுங்க சார். வேண்டாம். தலை உடைஞ்சு போச்சு சார். இந்த டீயை சாப்பிட்டு போங்க சார், ஆறிட போகுது சார். சார் ஓட்டுறது. இலே, நாங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுல. முக்கியமா கட்டுப்பட்டுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னு வையே, உன்னை ஜெயில பிடிச்சு போட்டுரும், பாத்துக்க. ஓகே சார். சார், இன்னைக்கு அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக நான் இங்க தான் இருக்க போறேன். ஒருவேளை அந்த கொரியர் பாய் வந்தா பாக்ஸ் தூக்கி உள்ள வச்சுட்டு போக சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே. எஃபெக்ட் கொடுக்காம வந்து மூடு. பெஸ்ட் ஆஃப் லக் கட்டு. இந்தாங்க சார், இந்தாங்க உங்க கொரியர். இது எங்க வைக்கிறது சார்? இங்க வச்சிட்டு போப்பா. என்ன கணக்கு கணக்குது. வரேன் சார். கொரியர் பாக்ஸ் வந்துருச்சு. ஆனா இங்க மூணாவது பாக்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல இன்ஸ்பெக்டர் மன்மானி இருக்காரு. அவருக்கு நம்மளுடைய பிளான பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னல இது? இன்னொரு பெட்டி இருக்கு. அது என்ன பெட்டின்னு தெரியலையே. அந்த சின்ன பாக்ஸ்ல எப்படி அந்த திருடன் ஒளிஞ்சிருந்தான்னு நம்பவே முடியல. பட்டு இப்ப அவன் வெளியே வந்துட்டான்.
சீக்கிரமா இங்க வா. என்ன நாலா பக்கமும் அணை கட்டி நல்லா டேப் போட்டு வச்சிட்டான். என்னால வெளியே வர முடியல. இல்ல யாருல அட்டையை ஒட்டுறது? இல்ல என்ன வெளியில எடு. இங்க பாரு, இல்ல நான் சாதாரண ஆள் கிடையாது, இன்ஸ்பெக்டர் மண்மானில நானு. என்ன வெளியில எடு, இல்ல நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஹலோ சார் சிங், மண்மானிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அதனால எவ்வளவு சீக்கிரம் இங்க வர முடியுமோ வந்து சேருங்க. இங்க பார், உன்னோட கையை நீ மேல தூக்குனா கீழே இருப்ப. கீழே தொங்க போட்டா அப்புறம் மேல போயிடுவேன். அதுக்கு எவ்வளவு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதா? போடு போடு. கட்டு, இவங்க என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. என்ன காப்பாத்து. என்னோட நண்பன் இப்ப வெளியே வந்துட்டான். இப்ப பாருங்கடா உங்க எல்லாரும் நான் என்ன பண்ண போறேன்னு. கட்டு, ஒவ்வொருத்தரையா பொளந்து கட்டு. எங்கத்தான் பொளக்கிறது? என்ன இத்தனை பேர் இருக்கானுங்க? ஒவ்வொருத்தரும் பொளந்து கட்டுறதுக்கு முன்னாடி என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? என் மான்காரத திறமையை காட்டுறேன். கட்டு, என்ன? தூக்கு, எந்திரி, மேல போயிடலாம். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, யாரா நீ? இல்ல சண்டையை நிறுத்துங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்ல. இல்லங்க பாரு, தப்பிக்க முயற்சி பண்ணுவீங்க. நான் இந்த பாக்ஸ உடைச்சிட்டு வெளியில வந்துருவேன். புரிஞ்சுக்க. ஏய், ஆட்ட பெட்டிக்குள்ள உட்கார்ந்து கட்டன் ஜெய குடிச்சு என்கிட்ட கட்டன் டேட்டாவை நீ பேசிக்கிட்டு இருக்க. உன்னால இப்ப ஒழுங்கா எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. நீ என்ன அரெஸ்ட் பண்ண போறன்னு வாய்ஸ் அவார்டு விட்டுக்கிட்டு இருக்கியா? இல்லடா. நீங்க ரெண்டு பேரும் சேர்சிக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டீங்க. அதனால உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு பாருங்க. உண்டை இல்லன்னு ஆக்கிடுறேன். ஏம்பா மங்கனி, சீக்கிரம் வந்து அண்ணனுக்கு கேரட் ஊட்டி விடு பார்க்கலாம். இதோ வந்துட்டேன். சாப்பிடு. கேரட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ணன் போயிட்டு ஆக்ஷன் பிளாக் முடிச்சு. சரி. எனக்கு உள்ள போயிடுச்சு கேரட். இனிமே தாண்டா உங்களுக்கு எல்லாம் இருக்குது வேட்டு. நீ என்னடா பாத்துக்கிறது? என்னோட சிங்கப்படைக்கு உங்க ரெண்டு பேரையும் சேதனடிக்க போறாங்க. பாத்துக்கிட்டே இரு. ஏய் பைத்தியக்காரங்களா, உங்களை நம்பி நான் பஞ்சு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பறந்து பறந்து அடிக்காம என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அந்த ரெண்டு பேரையும் பந்தா இருக்குடா. நண்பா கொக்கரக்கோ, அவங்க ரெண்டு பேரையும் நீ கோழி மாதிரி பிரிச்சு மேஞ்சிடு. திறந்து விடுங்களா? இல்ல முடிஞ்சு போச்சு. உங்க ஆட்டமே முடிஞ்சு போச்சு. கொக்கரக்கோ. அடிங்க கொக்கரக்கோவாயா, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள நீ எப்படி முடிப்ப? வாயா பேசுறேன். வாயில போடுறாரு. பிளாக்கிங்கா? வாங்க. கேரட்டை தூக்கி போட்டுட்டு கொக்கரக்கோக்கு ஹெல்ப் பண்ணு. கொக்கரக்கோ. கேரட்ரா. என் கேரட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் உங்களை சதைச்சிருவேன். சதைச்சி தூக்கி விடுறா. ஏர்ல வந்து ஏறி மிதிக்கலான்னு பார்த்தா கடைசியில என்னையும் மிதிச்சிருவோம் போல இருக்க.
டேய் என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நண்பனுக்கு போய் உதவி பண்ணுங்கடா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் பாஸ். டேய் உருளைக்கிழங்கு போண்டா, உதவி செய்யின்னு சொன்னா அவனுக்காக சண்டை போடுன்னு அர்த்தம்னா சண்டை போட்டு தொலை. இது 1 கோடி ரூபாய் வைரம். 1 கோடி ரூபாய் யாருக்கு வேணும்? எனக்கு ஐயா எனக்குதான். என்னடா பண்றீங்க? டேய் 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 வழி விடுங்கடா, வழி விடுங்க. எனக்கு தான் எல்லாமே சொந்தம். டேய் வழி விடுடா, டேய் வழி விடுடா. பெரிய கஷ்டமா இருக்கடா, குட்டியான மாதிரி இருக்கே. ஆனா பாஸ் இது பட்டு கொடுத்தது பாஸ். பட்டு நீங்க இந்த தடவை தப்பிச்சிட்டீங்களா? நீங்க அந்த திருடனை பிடிச்சு கொடுத்ததால தப்பிச்சீங்க. இல்லன்னு வையே 2 பேரையும் நான் ஜெயில பிடிச்சு போட்டிருப்பேல. ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். இந்த கொக்கரக்கோவுக்கு இந்த கூண்டே தாராளம். அது ஏன் சொல்லுங்க? இவனுக்கு சின்ன சின்ன பெட்டியில பூந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. செமையா சிரிக்கிறீங்க.